ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலையை பற்றி பார்க்க போகிறோம். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில இருந்து ஒரு சூப்பர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் ஜாப் வேகன்சின்னு பார்த்தோன்னா நமக்கு கிட்டத்தட்ட 32,000 மேலே ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தாங்க. இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடாக எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் உடனே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாப் வேகன்சி பார்த்தோம்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இங்க அறிவிச்சிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. இது வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்க. இவங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைமா 2022 தான் பாத்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்து இப்பதான் 2024 தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32,000 மேல ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வேலைக்கான ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல அதிகமாவே இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆபீஸே பாத்தீங்கன்னா இந்த எஃப்சிஐ வந்துட்டு லான்ச் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஆபீஸே நம்மளுடைய தஞ்சாவூர்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இப்ப கொடுத்துருக்க 32,000 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 மேலேயே நம்ம தமிழ்நாட்டுல ஜாப் வேகன்சி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸா நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஸ்டெனோகிராஃபிலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான போஸ்டிங்ஸ் இருக்கு. இந்த வேலையை பொறுத்தவரைக்கும் ஜோன் வரைய பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி 2ல பார்த்தோம்னா உங்களுக்கு மேனேஜர் ஜென்ரல், ஏசி, டிபோர்ட், குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லிட்டு நிறைய விதமான போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் கேட்டகரியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க. இதுல பார்த்தோன்னா உங்களுக்கு நம்மளுடைய சவுத் சோனுக்கு பார்த்தோன்னா எவ்வளவு வேகன்சிஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் சோனுக்காக உள்ளது. சோ இந்த வேகன்சி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் ஃபில் ஆக போகுது. இதுலயே பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,000 மேல ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு கேட்டகரி 2ல உள்ள போஸ்டிங் மட்டும் தான். இது இல்லாம நமக்கு கேட்டகரி 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு பலவிதமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலயும் பார்த்தோம்னா நமக்கு ஜோன் வரை வந்து ஜாப் வேகன்சி பிரிச்சிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் கிரேட் லெவல்ல பாத்தீங்கன்னா 1, 2, 3 சொல்லிட்டு 3 விதமான லெவல்ஸ் இருக்கு. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெனோ கிரேட்லயே பாத்தீங்கன்னா 1, 2 சொல்லிட்டு 2 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 விதமான வேகன்சிஸ் இருக்கு. ஸ்டெனோ கிரேட் 1 அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டெனோ கிரேட் 2 இது ரெண்டுக்குமே வந்துட்டு வேகன்சி ஃபில் பண்றாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்மளுடைய சவுத் சோனுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு வேகன்சிஸ் நம்மளுடைய சவுத் சோனுக்கு மட்டுமே இருக்கு. சோ தாராளமா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கேப்ல இப்பதான் ஜாப் வேகன்சி நிறைய ஃபில் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு டோட்டலா உங்களுக்கு கேட்டகரி 3ல பார்த்தோன்னா உங்களுக்கு 27,000 ஜாப் வேகன்சி. அதே மாதிரி நமக்கு கேட்டகரி 2ல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 6,000 மேல ஜாப் வேகன்சி ஃபில் பண்றாங்க. சோ டோட்டலா பார்த்தோன்னா நமக்கு 33,566 வேகன்சி வந்துட்டு அலாட் பண்றாங்க. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே வந்துட்டு அலாட் பண்றாங்க. இதுல நம்ம தமிழ்நாடு ஜாப் வேகன்சி நிறைய இருக்கு. இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்துட்டு டிசம்பர் 2024 எண்ட்ல வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ இப்ப வரை ரிலீஸ் பண்ணல. அதாவது நெக்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2025 ஜனவரிலேயே பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாமினேஷன் பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ஜனவரி ஃபர்ஸ்ட் ஜனவரி எண்ட்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா பிப்ரவரியில கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ ஒன்ஸ் இதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த வேலைக்கு நம்ம எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க வீடியோமே நம்ம சேனல் வந்துட்டு அப்டேட் பண்றோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேகன்சிக்கு எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது பார்த்தோம்னா 2022 கேட்டகரி 3 லெவலுக்கான நோட்டிபிகேஷன். இதுல பார்த்தோம்னா நம்மளுடைய சவுத் சோனுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 989 வேகன்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க. இது வந்துட்டு இப்ப கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு ரொம்ப கம்மி தான். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஜேஇ லெவல், அதாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்படி நீங்க சிவில் இன்ஜினியரிங் முடிக்கல, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜேஇலேயே வந்துட்டு எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல், இதுல வந்துட்டு எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபில பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்டெனோகிராஃபி 2 லெவல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் வந்து டைப்பிங் ஸ்பீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 வேர்ட்ஸ் பெர் மினிட் கேக்குறாங்க. அதே மாதிரி 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் பாத்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் கேட்டகரி லெவல் 3 இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரியில எடுக்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு எனி டிகிரி முடிச்சு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் கேட்டகரியிலே 3லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் லெவல்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி வந்து பிஇ பிடெக்ல முடிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா நமக்கு phase 1 phase 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா இருக்கும். அதாவது 2 விதமான எக்ஸாமினேஷன் இருக்கும். ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல தான் பாத்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். இதுல phase 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எபிலிட்டி, நியூமெரிக்கல் ஆப்டிடியூட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. டூரேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு 1 hour இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா கேட்டகரி 2 லெவல். இதுல பார்த்தோம்னா நம்மளுடைய சவுத் சைடுக்கு டோட்டலா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 96 வேகன்சி வந்து எடுத்திருந்தாங்க. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா நமக்கு பேப்பர்
பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லி 2 விதமா கண்டக்ட் பண்றாங்க. பேப்பர் 1ல பார்த்தா உங்களுக்கு ஜெனரல் ஆப்டிட்யூட் அவேர்னஸ் சம்பந்தமா உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பின்னு அதிலே 2 இருக்கு. அதுல பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸும், பார்ட் பில பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. டோட்டலா உங்களுக்கு 180 மார்க் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 180 மினிட் குடுக்குறாங்க. இதுல வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.25 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச் ராங் ஆன்சருக்கு உங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கா டிடக்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025ல வரக்கூடிய எக்ஸாமினேஷன் இருக்கும். கொஞ்சம் சின்னதா பார்த்தீங்கன்னா மாறுதல்கள் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் லெட்டர் சர்ச் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.